வேங்கை வயல் விவகாரத்தில் உரிய நீதி விசாரணை நடத்த வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் விசிக தலைவர் திருமாவளவன் கோரிக்கை விடுத்துள்ளார். தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஆகியோரை திருமாவளவன் சந்தித்து பேசினார். அப்போது வேங்கை வயல் விவகாரம் உள்ளிட்ட 4 கோரிக்கைகளை முதலமைச்சரிடம் முன்வைத்ததாக திருமாவளவன் கூறினார். வேங்கை வயல் வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகை இறுதியானதல்ல. இது பெரும் அதிர்ச்சியை அளித்திருக்கிறது. இந்த சூழலில் உச்சநீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்ற நீதிபதிகளும் ஓய்வு பெற்ற நீதிபதிகளுள் ஒருவரை கொண்டு நீதி விசாரணை ஆணையம் ஒன்றை அமைக்க வேண்டும், அதனை தீர விசாரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை மாண்புமிகு முதல்வருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முன்வைத்திருக்கிறோம். சாதிய வன்கொடுமைகளை கட்டுப்படுத்த சட்டப்பூர்வமான உறுதிமிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். பட்டியல் சமூகத்தினரை வணிகர்களாக்கும் வகையில் வணிக வளாகங்களை அமைத்துத் தர வேண்டும் என்றும் விசிக தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. பட்டியல் சமூக பிரிவினருக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு அளிப்பது தொடர்பாக சட்டமியற்ற வேண்டும் என்றும் முதலமைச்சரிடம் திருமாவளவன் கோரிக்கை விடுத்தார். சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தில் பாமக உள்ளிட்ட கட்சிகள் அரசியல் செய்வதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர், முதலமைச்சருக்கு கொடுக்கும் அழுத்தத்தை சில கட்சிகள் மத்திய அரசுக்கு கொடுப்பதில்லை என்று கூறினார். உள்ளபடியே அந்த அதிகாரம் இந்திய ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது. இந்த பிரச்சனை வெறும் தமிழ்நாட்டு பிரச்சனை அல்ல, தேசிய பிரச்சனை. பாமக உள்ளிட்ட கட்சிகள் பாஜகவுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு மாறாக தமிழ்நாடு அரசியல் ஆதாயம் கருதி தமிழ்நாடு முதல்வருக்கு நெருக்கடியை தருகிறார்கள். இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்பதை டெல்லி சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் காட்டுவதாகவும் திருமாவளவன் தெரிவித்தார். மாநில கட்சிகளை அரவணைத்து சென்று சனாதன சக்திகளை வீழ்த்த வேண்டிய பொறுப்பு காங்கிரசுக்கு இருப்பதனால் காங்கிரஸ் கட்சி உடனடியாக இந்தியா கூட்டணி கட்சிகளின் கூட்டத்தை கூட்ட வேண்டும். சங் பரிவார்களின் சூழ்ச்சியால் தான் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்ததை அறிய முடிவதாக திருமாவளவன் கூறினார்.